வணக்கம். பாஜகவோட அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்தை மாற்ற போகிறாங்க, மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக வேறு யாராவது நியமனம் பண்ணுவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கேசவ விநாயகம் ஏன் திடீர்னு மாற்றப்பட்டார்னா, அண்ணாமலைக்கும் கேசவ விநாயகத்துக்கும் ஆகிறதே கிடையாது. அவர் ஆரம்பத்திலேருந்து அண்ணாமலையோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் எடுக்கிறாரு. இப்போ வேட்பாளர் தேர்வு நடக்குது. வேட்பாளர் தேர்வு அதில் முக்கியமாக குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாஜக கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை. அண்ணாமலை இப்போ ஒரு டம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளரை நியமித்தாங்க. அந்த பொறுப்பாளர் பதவியில் அவர் செயல்பட முடியுமா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. அது இல்லாமல் அதெல்லாம் விட்டுட்டு பாஜகவில் வந்தார். மாநில தலைவராக இருந்தார். மாநில தலைவராக இருந்து 7% வாக்குகளை பாஜகவுக்கு உயர்த்தி கொடுத்தாரு. இந்த மாதிரி யாருமே செய்யலை. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் எங்கேயுமே நடக்கலை. யாருமே இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்களும் சரி, இதுக்கு பின்னாடி வர்ற பாஜக தலைவர்களும் சரி இப்படி செய்யலை. அண்ணாமலை செயல்பாடுகளில் கண்டிப்பாக பாஜகவோட வளர்ச்சி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. பாஜக இன்னைக்கு அதிமுகவோட பேரம் பேசுகிறதுக்கு மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை எடுத்த முடிவு தான் என்டிஏ கூட்டணி தலைமையில் ஒரு தேர்தலை சந்தித்தது. இந்த தேர்தலில் பாஜக பெற்ற வாக்குகள், இந்த வாக்குகளை வச்சு தான் இவ்வளவு தூரம் அதிமுகவோட போராடி கிட்டத்தட்ட ஒரு 49-50 தொகுதிகளை வாங்க போகிறாங்க. அதில் பிஎல் சந்தோஷ் கூட பேசியிருந்தார், அதிக தொகுதிகளில் பாஜக போட்டி போடும். இதில் வேட்பாளர் தேர்வில் ஆர்எஸ்எஸ் தலையிடுது. ஆர்எஸ்எஸ் தலையிட தான் செய்வாங்க. ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ கேசவ விநாயகம் கூட பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸோட அவர் உறுப்பினர் தான். தொடர்ந்து ஆர்எஸ்எஸில் உறுப்பினராக இருக்கிறவங்க, ஆர்எஸ்எஸில் முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க, ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க, அவங்க தான் பாஜகவோட அமைப்பு பொதுச் செயலாளராக வர முடியும். இந்த அமைப்பு பொதுச் செயலாளர் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஆர்எஸ்எஸோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நைனா நாகேந்திரன் ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒரு வேட்பாளர் தேர்வில் முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா, வேட்பாளர் தேர்வும் சரி, அது இல்லாமல் பதவி கட்சிக்குள்ளே யாருக்காவது பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பதவியை கூட நைனா நாகேந்திரன் இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது. அதுக்கு கேசவ விநாயகத்திட்ட அனுமதி வாங்கணும். கேசவ விநாயகமும் அந்த பாஜகவோட அமைப்பு பொதுச்செயலாளர் இருக்கிறவர் கூட பர்மிஷன் கொடுத்தா தான், ஓகே சொன்னால் தான் அது முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் நைனா நாகேந்திரனோட கொஞ்சம் டைப்பில் இருக்கிறாரு. அண்ணாமலை பிடிக்கல, அண்ணாமலையோட வளர்ச்சி பிடிக்கல, அண்ணாமலையோட செயல்பாடுகள் கேசவ விநாயகத்துக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பிடிக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மேலே இவங்க கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே ஒரு குற்றச்சாட்டை ஆரம்பத்துலேருந்தே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு அமித்ஷா ஒரு கூட்டம் போட்டிருந்தார். அந்த கூட்டத்துக்கு அண்ணாமலை வரல, நான் கல்யாண நிகழ்ச்சிக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தார். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎல் சந்தோஷ் அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்க பிஎல் சந்தோஷ் தலைமையில் இந்த கூட்டம் நட்டா வீட்டில் அமித்ஷா வீட்டில் நடந்துச்சு. உயர்மட்ட குழு ஆலோசனை நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் கலந்துக்கிட்டாரு, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், கேசவ விநாயகர் இவங்க தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை கலந்துக்கல. ஆனால் எல்லாருமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அண்ணாமலை மேலே மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. பாஜக தலைமைக்கு நல்லாவே தெரியும், அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். ஆனால் இவங்க எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு வைக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. செயல்பாடுகள் இருக்கா அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணுவாங்க. பாஜக கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்னாலும் ஆர்எஸ்எஸ் அவங்க தான் சொல்கிறது தான் தமிழ்நாட்டிலும் போது இந்தியா ஃபுல்லாகவே ஆர்எஸ்எஸ் சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க, பாஜக கேட்கும் அப்படிங்கிற இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையும் ஆதரிக்கிறாங்க. அண்ணாமலை இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாஜக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு அவங்களே வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்க எல்லாருமே சேர்ந்து அண்ணாமலையை டம்மியாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது ஒரு 6 மண்டலத்துக்கு ஒரு பொறுப்பாளராக அண்ணாமலையை போடும்போது கூட நைனா நாகேந்திரன் முடிவெடுக்கிறாரு. கேசவ விநாயகம் ஓகே சொல்கிறார். இது எப்படி ஏற்றுக்க முடியும்? எப்படி ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியல. எப்படி இது மாதிரி அண்ணாமலைக்கு இது மாதிரி பண்ணுறோமே, அண்ணாமலை கண்டிப்பாக இது பண்ணுவார், டென்ஷன் ஆவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல. இப்போது தேர்தல் சமயத்தில் அண்ணாமலை அந்த பொறுப்பாளர் பதவியிலேருந்து விலகுறாரு அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய பாதிப்பை சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கும் அப்படிங்கிறத பாஜக இது பண்ணும். பிஎல் சந்தோஷ் கூட இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தும்போது கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அண்ணாமலை விவரம் பொறுத்து நீங்கள் எதுவுமே பேச வேணாம், யாரும் பேசாதீங்க, நான் பார்த்துக்குறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அது சம்மந்தமாக எதுவுமே டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அண்ணாமலை பற்றி அவங்க பேசுறதில்ல. ஆனால் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை போய் ஈவினிங் போய் சந்தித்தார். அப்போ தான் அவர் அண்ணாமலை கேசவ விநாயகம் தனக்கு எதிராக எப்படியெல்லாம் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி தன் மேலே அவர் வைக்கிற குற்றச்சாட்டுகள் எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை வேட்பாளர் தேர்வில் கூட புறக்கணிக்கிறாங்க, நிராகரிக்கிறாங்க. அண்ணாமலை ஆதரவாளர்கள் யாருமே கட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக இளைஞர்கள் தேவைப்படுறாங்க.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவங்களோட செயல்பாடுகளில் வந்து திரும்பவும் பழைய ஆளுங்க எல்லாருமே வந்து திரும்பவும் சீட்டு வாங்கிட்டு அவங்களே தேர்தலில் நின்று சந்திச்சா கண்டிப்பாக யார் ஓட்டு போடுவா? இளைஞர் கையில் பாஜக போகணும். அப்படி போனால் தான் பாஜகவோட செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் போய் சேரும். மக்கள் வந்து நம்மளையும் நம்புவாங்க. இப்போ இளைஞர்கள் கையில் தான் கட்சி இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு தான் இப்போ கேசவ விநாயகத்துக்கும் இவருக்குமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமே இருந்தது. அதே போல் டெல்லியில் நடந்த உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே உட்கட்சி பூசல் இருக்குது, அந்த இது பண்ணுறாங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷாட்ட சொல்லும்போது அமித்ஷாவே கடுப்பாய் தான் திட்டி விட்டுருக்காரு. நயினா நாகேந்திரன், கேசவ விநாயகம், தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாத்தையும் திட்டி உட்கட்சி பூசல் இருக்குது, அது எல்லா மாநிலத்திலையும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கீங்களா? இப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்ணலாம்? அண்ணாமலை வரல. அண்ணாமலை வந்து அண்ணாமலைக்கு மன கஷ்டம் இருக்குது, என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. அண்ணாமலை இல்லாமல் தமிழ்நாட்டில் பாஜக செயல்படுறதுங்கிறது ஒரு தற்கொலைக்கு சமமான ஒரு விஷயந்தான். அண்ணாமலையினால தான் வாக்கு சதவீதம் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ணாமலைக்கு தொண்டர்கள், ஆதரவாளர்கள் இருக்குது. தனி மனித துதி அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கலாம். ஆனால் அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவாளர்கள் அப்படி தான் செயல்படுறாங்க. அதை ஒன்றும் கட்டுப்படுத்தக்கூடாது. எல்லாத்துக்குமே அவங்கவுங்களுக்குன்னு ஆதரவாளர்கள் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்குன்னு ஆதரவாளர் சேர்த்துக்காமல் இருக்கீங்களா? அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அதே மாதிரி இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ வேட்பாளர் தேர்வு நடக்கும்போது கண்டிப்பாக அண்ணாமலை ஆதரவாளர்களை புறக்கணிப்பாங்க. அதனால தான் அண்ணாமலை வந்து எனக்கு எதுவுமே வேணாம், நான் ஒதுங்கி நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கூட அண்ணா எனக்கு ஒரு சீட்டு சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்கும்போது கூட அண்ணாமலை நல்லா என்னையவே டம்மியாக்கி வச்சிருக்கிறாங்க, நான் எங்கே போய் உனக்கு சீட்டு வாங்கி தருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் செய்திகள் வந்தது. இந்த கோஷ்டி பூசல், உட்கட்சி பூசல், மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி யார்? இப்போ பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனை மாற்ற முடியாது. ஏற்கனவே வந்து கேசவ விநாயகம், எடப்பாடி பழனிசாமி போட்ட விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வரைக்கும் போய் பாஜக தலைமை வரைக்கும் போய் அண்ணாமலையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. திரும்பவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்களையும் டம்மியாக்குறாங்க, அண்ணாமலையும் டம்மியாக்குறாங்க. அப்படிங்கும்போது தமிழக பாஜகவில் வந்து ஒரு பிரச்சனை ஓடுது அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு இதை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இப்போ விஎல் சந்தோஷ் வந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து அவங்க சொன்ன முக்கியமான விஷயங்கள் வந்து இதுதான். இந்த பாஜகவோட அமைப்பு செயலாளர் பதவி வந்து ஆர்எஸ்எஸ் தான் நேரடியாக வந்து நியமனம் செய்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை நேரடியாக ஆர்எஸ்எஸ்கிட்டே போய் சந்தித்து ஆர்எஸ்எஸ் தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. ஏன்னா மாநில பொதுச்செயலாளர் பதவிங்கிறது ஆர்எஸ்எஸில் இருக்கிற பயிற்சி பெற்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பில் இருக்கிற ஒரு நபருக்கு தான் இந்த பதவியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான். ஆனால் இந்த மாநில பொதுச்செயலாளர் பதவி ரொம்ப பவர்ஃபுல்லான பதவி. இந்த பதவி பாஜகவில் இருக்கிற மாநில தலைவரை விட அதிக பவர்ஃபுல்லான பதவி. ஆனால் கேசவ விநாயகம் அதை பயன்படுத்தி அண்ணாமலையை டம்மி பண்ண பார்க்குறாரு. அதனால் ஆர்எஸ்எஸில் இருக்கிறவங்களுக்கு அண்ணாமலையோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறது நல்லாவே தெளிவாகவே தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா கேசவ விநாயகம் பேசுகிறது, செய்கிறது, இது வந்து பாஜக குழி பறிக்கிற மாதிரி. இப்போ அதிக தொகுதிகள் வாங்குறது முக்கியம் கிடையாது. அதிக தொகுதிகள் வாங்கி அதிக தொகுதிகளை ஜெயிக்க முடியாது ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது அசிங்காது. இன்றைக்கி அதிமுக வெற்றி பெறுது அப்படிங்கிறத தாண்டி பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றிடுச்சு அப்படிங்கிற ஒரு செயல்பாடு தான் இருக்கணும். அப்படிங்கிறதுல ஒரு ஆர்எஸ்எஸும் சரி பாஜக மேலிடமும் அதை தான் நினைக்கிறாங்க. தமிழகத்தில் பாஜக கால் ஊன்றிடுச்சு அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க இது. நேற்று ஆலோசனை பிஎல் சந்தோஷ் ஆலோசனை கூட்டம், நேற்று ஆர்எஸ்எஸோட தலைவர்களோட அண்ணாமலை ஆலோசனை, இப்படி எல்லாமே பண்ணும்போது ஒரே விஷயந்தான். எல்லாருமே சேர்ந்து என்னையும் சரி என்னுடைய ஆதரவாளரும் சரி நிரந்தரமாக கட்சி விட்டு நிப்பாட்ட பார்க்குறாங்க, ஒரு அதிருப்தி ஏற்படுத்துகிறாங்க. கட்சிக்கு செயல்பாடு அப்படிங்கிறது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது. அதனால தான் பிஎல் சந்தோஷ் ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட சீனியர்கள், கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தங்களை முன்னிலைப்படுத்துறதை நிப்பாட்டிட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கட்சி நிர்வாகிகளை மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரி பேசுங்க, அவங்கள முன்னிலைப்படுத்துங்க. செய்தியாளர் சந்திப்பு வருதுன்னா அவங்கள அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள முன்னிலைப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலுமே நீங்களே உங்களை முன்னிலைப்படுத்திக்கிறீங்க. மூத்த நிர்வாகிகள் இந்த மாதிரி செய்கிறது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி போல்டாக அடிச்சிட்டாரு. ஆனால் இதில் வந்து ஒரு விஷயம், அண்ணாமலை மூத்த நிர்வாகி கிடையாது. எல்லாம் மூத்த நிர்வாகிகள் எல்லாமே என்ன புத்திசாலித்தனமாக பேசுகிற மாதிரி எல்லாருமே பேசிடுறாங்க. இப்போ என்னன்னா அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகத்தை வந்து அண்ணாமலை கொடுத்த அழுத்தம், ஆர்எஸ்எஸ் கொடுத்த அழுத்தம், அண்ணாமலையோட நியாயமான கோரிக்கைகள், இது எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸ் புரிஞ்சுக்கிட்டு கேசவ விநாயகம், நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு லிங்க் போட்டு அவங்களுக்கு எதிரான நபர்கள் எல்லாத்தையுமே காலி பண்ணுறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க.
அதனால தான் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சொல்றத கேளுங்க. அண்ணாமலை வந்து தேவை. அண்ணாமலை முக்கியம். அண்ணாமலை வந்து தேர்தல் சமயத்தில பிரச்சாரம் பண்ணணும். அண்ணாமலை வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதிக்குள்ள ஒரு பொறுப்பாளரா போட்டு, அவர வந்து 10ஓட 11 ஆக்குற அந்த முயற்சி தப்பு. அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டாங்க. அதனால என்ன செய்ய முடியும்? அண்ணாமலை இப்போ அண்ணாமலை கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, கேசவ விநாயகத்த மாத்துங்க. மாத்திட்டாங்க. கேசவ விநாயகத்த மாத்திட்டாங்க. அவர் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்ல போய் செயல்படுவாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கேசவ விநாயகத்த மாத்தியாச்சு. அண்ணாமலைக்கு அந்த பதவி தருவாங்களா? மிக முக்கியமான பதவி. ஆனா, அதில ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றிருந்தா தான் அந்த பதவி கிடைக்கும். ஆனா, அவரு ஆர்எஸ்எஸ்ல இல்ல. அதனால அந்த பதவியெல்லாம் பெருசு கிடையாது. அவரு தேசிய லெவல்ல வந்து அவருக்கான முக்கியமான ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, வேட்பாளர் தேர்வுல அண்ணாமலை ஆதரவாளர்கள புறக்கணிச்ச ஒரு விஷயம் வந்து அண்ணாமலைக்கு மன கஷ்டமாயிருச்சு. அமைப்பு பொறுப்பாளர போட்டதும் அது இதாயிருச்சு. இதுக்கு எப்படி கேசவ விநாயகம் வந்து எப்படி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அண்ணாமலையோட ஆதங்கமா இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை சொன்ன அந்த கோரிக்கைய ஏத்துக்கிட்டு, கேசவ விநாயகத்த மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ணாமலை கை திரும்பவும் பாஜகவில் ஓங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம். எல்லாருமே கூட தான் நட்பா தான் இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஆனா, நட்பா இருந்துட்டு கூட அண்ணாமலைக்கு எதிரா வந்து சூழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கிறத அண்ணாமலை தெளிவா வந்து சில விஷயங்கள பேசியிருக்கிறாரு. அவருக்கு வந்து பாஜக கட்சி, அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில பதியணும். 2வது அந்த கட்சி வெற்றி பெறணும். சட்டமன்றத்தில போய் உட்காரணும். நெறைய பேர் உட்காரணும். சட்டமன்றத்தில வந்து கேள்வி எழுப்பணும். அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்தில தான் அண்ணாமலை செயல்படுறாரு. அண்ணாமலை செயல்பாடுகள் வந்து இவங்க யாருக்குமே புரியல. பாஜக இன்னொரு 100 வருஷம் கழிச்சா கூட தமிழ்நாட்டில கால் ஊன்றக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இப்ப இருக்கிற தலைவர்கள், முக்கியமான சீனியர் தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை என்ன பண்ண முடியும்? தனிப்பட்ட ஒரு நபர் வந்து சில ஆதரவாளர்கள வச்சுக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போராடிட்டு இருக்கிறாரு. ஆனா, இந்த மாற்றம் வந்து அண்ணாமலை சக்சஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கலாம். என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.